இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் செபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 15ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 12 எடுத்து வச்சு பாருங்களேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பதைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்பு நம்ம வச்சிருக்காரோ அதே மாதிரி நம்மள என்ன பண்ணோம்? ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளை இடுகின்றார். இன்னைக்கு அன்பை கொடுக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் சிரமம் தான் இல்லை பிரதர். நாங்கள் கொடுப்போம், ஆனால் அடுத்தவங்க கொடுப்பாங்களா? எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கோம்ல. யாராச்சும் தானே கொடுப்பாங்களா, யாராச்சும் தானே பண்ணுவாங்களான்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருந்ததைப் போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்து என் அன்பில் நிலைத்திருப்பீர்களா அப்படின்னு சொல்லி, என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன். யோவான் 15 அப்படியே முழுமையாக படித்து பாருங்களேன். அவ்வளோ தெளிவாக அன்பை பற்றி சொல்லியிருக்கோம். அன்பை கொடுங்க, அது அன்பாக கொடுங்களா. இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் சிரமம் தான் இல்லை, டக்குன்னு யோசிக்கிறோம்ல. கொடுக்கணுமா? என்கிட்ட எதுவுமே இல்லை, எப்படி கொடுக்குறது? இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு கொடுக்கணும்? தேவையில்லை, வானா விடுங்க, பார்த்துக்கலாம், யாருனா கொடுப்பாங்க, யாருனா பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க, கடந்து போய்கிட்டே இருப்பாங்களோ. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம்ல. நம் ஜெபங்களை கேட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். நீங்களும் என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும், அன்பாக இருக்கணும்ல, அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையே இல்லாத நாட்கள் இல்லை பிரதர். எப்போவுமே பிரச்சனை தான். நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வரோம், அங்கே நிம்மதி இல்லை. ஸோ வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு சொல்லி வெளியில் வரோம், அங்கேயும் பிரச்சனை தான். எங்கே தான் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி. அதே யோவான் 16:24 எடுத்து வாட்சி பாருங்கள். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதை கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கேட்கணும்ல, கேட்கலாமா வேணாவா? ஒரு தயக்கத்தோடு நம்ம இருக்கோம்ல. கேட்டால் கிடைக்குமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம் தான். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்க பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க, ஓப்பனாக கேளுங்க, பார்த்துக்கலாங்க. கேட்கலாமா, கேட்க வேணாவா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? கேட்காமலே ஒரு சில விஷயங்கள்லாம் விட்டுருக்கோம்ல வாழ்க்கையில். அப்போவே கேட்டிருக்கலாம் போல இருக்குப்பா, கேட்காம விட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க, சாப்பாடு போடுறாங்க, மீண்டும் செகண்ட் ரைஸ் வேணும் அப்படின்னா கம்முனாக இருப்பீங்க? கேட்பீங்களா? பிரதர் சாப்பாடு போடுங்க பிரதர், வேணும் பிரதர் அப்படின்னு சொல்லி. அது சாப்பாடு ஓகே. மற்ற விஷயங்கள், எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, எனக்கு தான் வேணும்னு சொன்னால் பண்ணுவாங்க. கேட்கணும் கண்டிப்பாக. அது ஸ்கூல் காலேஜ் எடுத்துக்கோங்களேன். நமக்கு புரியலனா நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். டீச்சர், எனக்கு இந்த விஷயம் எனக்கு புரியல, இந்த சப்ஜெக்ட் டவுட்டாக இருக்குது, கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்களா. இன்றைக்கி கேட்காம விட்டதுனால தான் நான் இப்படி இருக்கேன்னா தெரியல பிரதர். அப்போவே கேட்டிருக்கலாம் போல், மனசுக்குள்ளே போட்டு வச்சதால இன்றைக்கி குழப்பங்க தான் வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்க பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். மனநிறைவோடு நம்ம வாழ்க்கை பயணம் இனிதாய் அமைய வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் அடுத்தவங்கள பார்க்காதீங்க, அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு எதுவுமே தரலன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்ததெல்லாம் போதும், பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் கொடுத்துக்காரா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக என்ன யோசிக்க போகிறோம்? உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் எதுவுமே இல்லைல்ல. மாற்றங்கள் வரணும் அப்படின்னா உழைப்பு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. உழைப்புக்கான ஊதியம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுப்பார். உடல் தெம்பு வலிமை கொடுக்க போக்கின்றார். மகளே மகனே கலங்காத, சந்தோஷமா இரு.
வாழ்க்கையில நீ மென்மேலும் வளர வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தினால் நிரப்புவதாக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் உம்முடைய மகிழ்ச்சியை எங்களுடைய பலனாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் பேரில் களி கூறுவீராக, எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று புகழ்ச்சியும் உயர்ந்த இடத்திற்கு எங்களை கொண்டு போவீராக. எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்கும்படி செய்வீராக. உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்வீராக ராஜா. மற்றவருடன் இயேசுவை பகிர்ந்து கொள்வதற்கான தைரியத்தால் எங்கள் நிரப்புங்க ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரதிபலிக்க செய்வீராக. உமக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எல்லா இருளும் எங்களை விட்டு விலக வேண்டும் என்று செபிக்கிறாண்டவரே. ஒளியின் பாதையை காட்டுவீர் நம்புகிறேன் ஏசப்பா. தகப்பனே, எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நீர் தந்து எங்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வீடு உம்முடைய பிரசன்னத்தினாலும் அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவதாக ராஜா. உம்முடைய சந்தோஷம் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாது இருப்பதற்கு வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் குழந்தை காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.